அதாவது என்டிஏ கூட்டணியை இன்னைக்கு மேடை ஏற்றி அழகு பார்க்க போறாங்க. மோடிஜி வரும்போது பாருங்க எவ்வளவு பலமான கூட்டணி நம்ம அமைச்சிருக்கோம் அப்படின்ட்டு மேடை ஏற்றி காட்டுறதுக்காக தான் இவ்வளோ பரபரப்பா டிடிவி அவர்கள் முதல் கொண்டு எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள விமர்சிச்சாங்க. யாரு? எடப்பாடி ஒரு தற்குறி அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை. எடப்பாடிக்கு நிர்வாகமே தெரியாது அப்படின்னு சொன்ன பாமகவுடைய பி டீம் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி ஒரு துரோகின்ற இதுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, அண்ணாமலை இருந்தா அந்த கட்சியோட கூட்டணிக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் இப்படி எல்லாரும் அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமதே அப்படின்ற மாதிரி ஒரு மேடையில எல்லாரும் ஒன்னா ஏற போறாங்க. ஆனா பொதுவா இந்த கூட்டணியை பத்தி ஒரு விவாதம் என்ன நடப்பதுன்னா, பொதுவா ஒரு கட்சியில ஒரு கூட்டணினா ஒருத்தர் மாதிரி ஒருத்தரை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றதுக்காக உதவி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சியில மட்டும்தான் இவரை எப்படி நம்ம காலி பண்ணலாம், அவரை எப்படி நம்ம காலி பண்ணலாம்னு மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி தோண்டிட்டே இருப்பாங்க. இதுக்கு நடுவுல தமிழ்நாட்டுக்கு வந்தார் இல்லையா மோடி அவர்கள், வந்தவர் கம்னு வந்திருக்கலாம். வரதுக்கு முன்னாடி தேவையில்லாம ஒரு ட்விட் போட்டார். என்னன்னா, ஊழல் திமுக அரசை வந்து வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. அதாவது வடிவேல் வந்து ஒரு காமெடியில கேட்பார், ஏப்பா இந்த குரங்கு பொம்மை என்ன விலை சார், அது வந்து கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதையாய் போச்சு. மோடிஜி அவர்கள் வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு, யார்தான் ஊழல் குற்றச்சாட்டை பத்தி பேசுறது இல்லையா. இப்ப பாஜகவுடைய ஊழல் குற்றச்சாட்டுனா அது கணக்குல எல்லாம் போகும். இப்ப டாப் 10, அதாவது நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து டாப் 10 மூவிஸ் அப்படின்ட்டு சன் டிவில போடுவாங்க. அந்த டாப் 10 ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம பாஜக எடுத்துட்டோம்னு வைங்களேன், இந்த பெகாசஸ் ஊழலா இருக்கட்டும், அதாவது ஆப்போசிட் லீடர்கள், ஜேர்னலிஸ்டுகள், தனக்கு எதிராக பேசக்கூடிய ஜேர்னலிஸ்டுகள், இந்த மீடியாலாம் என்ன பண்ணுது, இவங்களாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கறதுக்காக வாங்கின இந்த பெகாசஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கருவிக்கு மூலியமா இவங்களுக்கு பண்ண ஊழலுமே எக்கச்சக்கமான கோடியில் ஊழல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பெகாசஸ் ஊழலாக இருக்கட்டும், நாட்டுக்கு நான் போர் விமானம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ரஃபேல் போர் விமானம் வாங்கினாங்க பார்த்தீங்களா, இதில் இவங்க பண்ண ஊழலாக இருக்கட்டும். இதே மாதிரி பிஎம் கேர் ஃபண்டு, அதாவது கொரோனா காலத்தில் லாக்டவுனில் வருமானமே இல்லாமல் வீட்டில் நம்மளாம் முடங்கி இருந்தப்போ, இல்லை நீங்கள் காசு கொடுங்க, நாங்கள் வந்து இந்த கொரோனா மாதிரியான பேரிடரான நேரத்தில் இந்த மாதிரியான நிதியை வச்சு தான் ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி பிஎம் கேர் அப்படின்ற பேரை வச்சுட்டு கலெக்ஷன் கல்லா கட்டின உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இதை பற்றின டிரான்ஸ்பரன்சி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது எவ்வளோ பணம் வந்தது, எவ்வளோ செலவு பண்ணோம், எதுக்கு செலவு பண்ணோம், யார் அக்கௌண்ட்டில் இருக்குன்ற விவரங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டால் அது பிஎம் கேர்னு பேர் தான் பிஎம், ஆனால் அது வந்து பிரைவசி இருக்குது, ஆர்டிஐ மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பல கோடி ஊழல் வந்து அதில் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரல் பாண்ட், அதாவது யார் உங்கள் கட்சிக்கு வந்து எவ்வளோ நிதி கொடுக்குறாங்க அப்படின்ற சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அப்படி பாண்டு மூலயமா, அதாவது மற்ற கட்சியெல்லாம் வாங்கலைன்னா மற்ற கட்சி வாங்கினாங்க, ஆனால் அதிகமா இந்தியாவிலே அதிகமா இந்த பாண்டு மூலயமா ஊழல் அதிகமா பண்ண கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தான். இது மட்டும் இல்லாம இவங்களுடைய கட்சியோடைய சொத்து அப்படின்றது 1 லட்சத்தையும் தாண்டுது. அது எப்படி இவங்களுக்கு இவ்வளவு சொத்து வந்தது, எதன் மூலியமா இவங்களுக்கு இவ்வளவு நிதி வந்தது அப்படின்ற டீட்டெயிலே இதுவரையும் அவங்க சொல்லல. எப்படி நம்பர் 1 பணக்கார கட்சியா நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, அதுக்கு கணக்கு சொல்லுங்கன்னா அதுக்கும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஊழலுக்கு பேர் போன கட்சி பாஜக கட்சி, இப்படி அடுக்கிக்கிட்டே போடலாம். அப்படி இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க திமுக ஊழல் கட்சி, அதனால உடனே அவங்கள வந்து இந்த 2026 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம். இதுக்கு வந்து தமிழ்நாடு என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தமிழ்நாடு என்டிஏ கூட்டணி கூட இருக்கா? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போன வாரம் வரையும் காரி துப்பிட்டு இருந்தீங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் போய் கூட்டணி வைக்கிறார் பாத்தீங்களா பாஜக கூட, அப்ப எல்லாருமே சொன்னாங்க அதிமுக முடிஞ்சிருச்சு, அதிமுகவை முடிச்சு விட்டாங்க. அதை உண்மைன்னு ப்ரூஃப் பண்ற மாதிரி இன்னைக்கு அந்த மேடையே பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி தானே. என்டிஏ கூட்டணினா அதுக்குள்ள அதிமுக இருக்கு தானே, தமிழ்நாட்டில் அதிமுக தானே அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குது. அப்ப ஏன் அந்த பேனர் வந்து முழுக்க பாஜகவுடைய பேனரா இருக்கு? எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டோ எங்க, புரட்சி தலைவி அம்மா போட்டோ எங்க? இவங்க போட்டோ எல்லாம் இல்லாம எப்படி ஒரு அதிமுக தலைமை தாங்குற கூட்டணிக்கு வெறும் ஆரஞ்சு கலர்ல பேனர் அடிச்சிருக்கீங்களே? அப்ப அது பாஜக தலைமை தாங்குற கூட்டணி மேடை மாதிரி தானே இருக்கு, அதிமுக தலைமை தாங்குற கூட்டணி மேடை மாதிரி இல்லையே. ஏன்னா இவர் கூட்டணி தலைமை தாங்குறாரு எடப்பாடி அப்படின்றாங்க, ஆனா ஒரு வார்த்தை கூட இவர் கேட்டு எந்த முடிவே பண்ண மாட்டாங்க, டெல்லியில இருந்து முடிவு பண்றாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு அதிமுக மாதிரியான ஒரு பாரம்பரிய கட்சியை அளித்த இந்த கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்படி உறுதுணையா நிற்கும்? சரி, இவங்க அப்படி என்ன தமிழ்நாட்டுக்கு இவங்க நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க, இந்த என்டிஏ கூட்டணி பக்கம் போய் தமிழ்நாடு நிக்கிறதுக்கு ஒண்ணும் வேணாம். எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காருல, திமுக பார்த்து கேள்வி கேட்கிறாரு, நீங்க வந்தா நீட் தேர்வை ரத்து பண்ண சொன்னீங்களே, ஏன் நீட் தேர்வை ரத்து பண்ண வேண்டியதுன்னா? இதுக்கு தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறார். நாங்க இந்தியா கூட்டணி வென்றால் மேல எங்களோட
ஆட்சி இருக்கும், கீழே மாநிலத்துல எங்களோட ஆட்சி இருக்கும், மத்தியில எங்க ஆட்சி இருக்கும், அதனால நீட்டை நாங்க வந்து ரத்து பண்ணுவோம்னு நினைச்சோம். ஆனா எங்க ஆட்சி வரல. இப்ப நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களா, இப்ப தேர்தல் வரப்போகுது, 2026 தேர்தல் வரப்போகுது, நீங்க நீட் தேர்வை ரத்து பண்றோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு நீங்க பாஜகவை பார்த்து எடப்பாடி அவர்கள் கேட்க மாட்டாரு? கேட்கலாமே. நீங்க நீட் தேர்வை ரத்து பண்ணா நாங்க வந்து உங்க கூட்டணி இது பண்றோம், நான் அப்படி ஒரு தேர்தல் அறிக்கை விடுறேன், நான் வந்து நீட் தேர்வு நாங்க ஆட்சிக்கு வந்தா ரத்து பண்றோம், ஏன்னா எங்க ஆளுங்க தான் மேல கூட்டணியில் ஆட்சி செய்யறாங்க, நாங்க சொன்னா கேட்பாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு எடப்பாடி அவர்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப இவரு சொல்றாருல, மோடிஜி அவர்கள் சொல்றாருல, இந்த மாதிரி தமிழ் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் பேசுவாங்க. இப்படிதான் பீகார்ல தேர்தல் நடக்கிற வரையும் பீகாருக்கு போய் புகழ்ந்து பேசினாங்க. ஒரிசால போய் வந்து ஒரு தமிழர் கையில எங்களோட அதிகாரம் இருக்கலாமா, இந்த மாதிரி பூரி ஜெகநாத்தோடைய சாவி வந்து பாண்டியன் கையில இருக்கு, அவர் இங்க ஒரிசா விட்டு நீங்க துரத்தி அனுப்பணும் அப்படின்னு தமிழர்களை பத்தி மோசமான கருத்துக்களை வந்து ஒரிசால சொன்னாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, பொங்கல் அப்படின்ட்டு தப்பா திருக்குறளை பேசிட்டு தமிழை கத்துக்காதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு கதெல்லாம் அளந்து விடுவாரு. சோ இவங்க என்னென்னலாம் துரோகம் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க, அதுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு துரோகம் தமிழ்நாட்டுக்கு இந்த என்டிஏ கூட்டணி பண்ணிருக்கு, எதுக்கு இந்த தமிழ்நாடு உங்க கூட நிக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்டே வந்து வெளியே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, கல்விக்கு நீங்க எவ்வளவு தூரம் முட்டுக்கட்டையா இருக்கு இந்த பாஜக அரசு, அதுவும் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு எவ்வளவு மோசமான முட்டுக்கட்டையா இருக்காங்க. ஒன்னும் இல்லைங்க, இவங்க இந்த சமக்கிர சிக்ஷா திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த திட்டம் மூலியமா இவங்க கொடுக்க வேண்டிய நிதின்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப மத்த மாநிலத்துக்குலாம் இவங்க எவ்வளவு கல்வி நிதி கொடுத்திருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உத்தரப்பிரதேசத்துல மட்டும் 6264 கோடி கொடுத்திருக்காங்க, பீகார்ல 4217 கோடி, ராஜஸ்தான்ல 3000 கோடிக்கு அதிகமா கொடுத்திருக்காங்க, இதே குஜராத்ல வந்து 1245 கோடி கொடுத்திருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு இவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பூஜ்ஜியம், பட்ட நாம செலுத்தி இருக்காங்க. நம்மளுக்கு கேட்டா இல்ல இவங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல, இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காதனால நாங்க வந்து இவங்களுக்கு நிதி தரமாட்டோம்னு இப்ப வரையும் சொல்லியிருக்காங்க. சோ இப்படி தமிழ்நாட்டுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய கல்வி நிதி மட்டும் வர வேண்டியது மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3458 கோடி வந்து இவங்க வந்து தரணும், கல்வி நிதி மட்டும். இதுவரை இவங்க கொடுத்த பாடல கேட்டா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும். இப்போ புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நான் நிதி தருவேன்னு சொல்ற பாஜக கூட தமிழ்நாடு நிக்கணுமா? நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா இந்தி படிக்க வேண்டியது கட்டாயமாயிடும், அதனால எங்க பிள்ளைகளை நாங்க நெருக்கடிக்குள்ள ஆளாக்க மாட்டோம், உங்க நிதி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 40,000 கோடி வந்து பள்ளி கல்விக்கு மட்டும் இவங்க வந்து பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. 40,000 கோடி மட்டும் ஒதுக்கி இருக்காங்க சொந்த செலவுல இருந்து தமிழ்நாடு. இப்ப இவங்க பக்கம் தமிழ்நாடு நிக்க கூடாதான், இவங்க நிதி தரமாட்டேன்னு சொல்றாங்க பதிலா அவங்க பார்த்து தமிழ்நாடு நிக்குதான். சோ இது மட்டும் இல்லாம வரும்போதெல்லாம் நான் தமிழ் கத்துக்க முடியலன்னு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றாருல, இப்ப தமிழ் மொழிக்கு நீங்க எவ்வளவு காசு நிதி ஒதுக்கி இருக்கீங்க? தமிழ் மொழிக்கு இவங்க ஒதுக்குன நிதி மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 113 கோடி. இதே சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிறாங்கன்னா 2500 கோடி. இப்போ தமிழ் வந்து தமிழ்நாட்டோடைய மாநில மொழி, இதுக்கு நீங்க வந்து வெறும் 113 கோடி கொடுக்குறீங்க. ஆனா சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தோடைய மொழினே தெரியல, அதை யாரு பேசுறாங்க, எத்தனை % மக்கள் பேசுறாங்க, எதுக்கு நீங்க அவ்வளவு நிதி அதை கொடுக்குறீங்க? இன்னைக்கு இந்தி திணிக்கிறது, பின்னாடி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிக்கிறது. இன்னைக்கு ரேடியோல, ஆல் இண்டியா ரேடியோல போனீங்கன்னா சமஸ்கிருதத்துல நியூஸ் வாசிக்கிறாங்க. ஏன்? யாருக்காக? எந்த மாநிலத்தோட மொழி, எதுக்கு அது இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கிறதுல ஆர்வம் காட்டுறீங்க? இதுதான் நீங்க தமிழ்நாடு உங்க பக்கத்துல நிக்கிறதுக்காக பாடுபடுற லட்சணமா அப்படின்ற கேள்வி வருதுல. அடுத்தது நீட் தேர்வு, அதாவது தமிழக மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடுறதே பாஜகவுடைய தலைச்சிறந்த கொள்கை. ஏன்னா இங்க அனிதா முதல்ல இங்க வந்து தன்னுடைய இன்னுயிர் நீத்தாங்க நீட் தேர்வுக்கு எதிராக. இது வரைக்கும் பல மாணவர்களுடைய உயிர் வந்து போயிட்டு தான் இருக்கு நீட் தேர்வுக்கு எதிராக. இங்க தமிழ்நாட்டுல நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை ஒன்னா சேர்ந்து ஒரு மசோதாவை கவர்னருக்கு அனுப்புறாரு. இவங்க கவர்னர் அங்க இருந்து அனுப்பிச்சாங்க பாத்தீங்களா, அவர் RN ரவி கிடையாது, RSS ரவி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டையே போடுறாங்க. ஒரு மசோதாவை வந்து அனுப்பிச்சா அது கையெழுத்து போட்டு அனுப்பணும், ஆனா அவர் மாற என்ன பண்றாரு, கிடப்புல போடுறாரு. அப்படி கிடப்புல போட்டதுக்கு ஹைகோர்ட்ல போய் இத்தனை பீரியடுக்குள்ள நீங்க இது கையெழுத்து போட்டு ஆகணும்னு சொல்லி போராடி ஒரு நீதியை வாங்கிட்டு வந்தா அதையும் ஜனாதிபதி அவர்கள் விடாம கேள்வி கேட்டு அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. இல்ல இந்த மாதிரி அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டாங்க. சோ தன்னுடைய டைம் லிமிட்டுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் தொடர்ந்து உங்களால பேச முடியுது. ஆனா மாணவர்களுடைய உயிர் இதனால போகுது. எங்க மாநிலத்துக்கு இது வேண்டாம், நாங்க இந்தியா ஃபுல்லா வேண்டாம் கூட சொல்ல, தமிழ்நாட்டுக்கு இது வேண்டாம், எங்களுக்கு நீட்ல இருந்து விலக்கு கொடுத்துருங்க அப்படின்னு இங்க இருந்து ஒரு மசோதா அனுப்பிச்சா ஆளுநர் அவர்கள் எங்க மாட்டிக்கு போறோம்னு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி தொடர்ந்து நீட்டுக்கு முட்டுக்கட்டையா அடிக்கிறது நீங்க பாஜக அரசு. நீங்க ஜனாதிபதி கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா எங்களுக்கு இன்னைக்கு என்ன நீட் வந்து ரத்தாயிருக்கும் இல்லையா? சோ நீட் ரத்தாகாத காரணம் யாரு? நீங்க உங்க ஜனாதிபதி கையெழுத்து போடாதனால
இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி இருக்கு. ஆனா பழி தூக்கி யார் மேல போடுறீங்க? திமுக ஆட்சியில நீட் ரத்து ஆகல அப்படின்னு கூச்சமே எல்லாம் போடுறது. ஆனா உங்க பக்கம் நாங்க நிக்கிறோம். ஏன்னா நீட் ரத்து பண்ண மாட்டீங்க, உங்க பக்கம் நாங்க நிக்கிறோம், தமிழ்நாடு நிக்கிறோம். சரி, கல்வியில தான் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதுல இப்போ இவங்க வந்து இந்தியாவிலே அதிகப்படியான வரி கட்டுற மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகப்படியாக வரி கட்டுது. ஆனா இவங்க ஆள்ற மத்த மாநிலத்துக்குலாம் அதிக ரிட்டர்ன் கொடுக்கறது வந்து அதிகமா இருக்கு. அதே தமிழ்நாட்டுக்கு, அதாவது இந்தியாவிலே அதிகப்படியாக வரி கட்டுகிற தமிழ்நாட்டுக்கு இவங்க ரிட்டர்ன் எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ ₹1 கட்டினா 29 பைசா வந்து இவங்க வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு எவ்வளவு வரி வந்து செலுத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 லட்சம் கோடி அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு திரும்பி கொடுத்தது எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடி. இப்ப இதே பீகாருக்கு அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, அதாவது பீகார் எவ்வளவு கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.76 லட்சம் கோடி. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க ரிட்டர்ன் அப்படி பாத்தீங்கன்னா 6.3 லட்சம் கோடி ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. இதை விட மத்திய பிரதேசம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா அவங்க செலுத்தியது 2.17 லட்சம் கோடி. ஆனா அவங்களுக்கு ரிட்டர்னா இவங்க கொடுத்திருக்கிறது எவ்வளவுனா 5.56 லட்சம் கோடி. சோ இந்த மாதிரி இவங்க ஆள்ற மாநிலத்துக்கு ஒரு மாதிரியும் இவங்க ஆளாத மாநிலத்துக்கு ஒரு மாதிரியும் ஏன் தொடர்ந்து வஞ்சிக்கிறீங்க? அதுவும் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு இந்த மாதிரியான தொடர்ந்து நிதி நெருக்கடி கொடுக்குறீங்க? சோ நம்ம நெருக்கடி கொடுத்துட்டா இவங்க நம்ம வழிக்கு வந்துருவாங்க அப்படின்னு தான் எனக்கு. ஆனா இவ்வளவு நெருக்கடி மத்தியிலும், இவ்வளவு முட்டுக்கட்டைக்கு மத்தியிலும், அதாவது ஆர்.என். ரவி மாதிரியான ஆளுநர்கள் முட்டுக்கட்டையா இருக்கிற போதிலும் இவங்க பல விஷயத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. தமிழ்நாடு நம்பர் 1 கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த மெட்ரோ ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ரோக்கு நீங்க வந்து ஒப்புதல் கொடுங்க மெட்ரோ திட்டத்துக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, ஏன்னா இங்க வந்து 15 லட்சத்துக்கும் வந்து ஜனத்தொகை கம்மியா இருக்கு, அதனால நாங்க கொடுக்க மாட்டோம், மதுரை டு கோயம்புத்தூர் வந்து நாங்க மெட்ரோ தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எய்ம்ஸ் ஆவது மதுரையில கட்டி தரேன்னு சொன்னீங்களா, அதையாவது கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அன்னைக்கு அடிக்கல் நாட்டு வச்சுட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த ஒரே ஒரு செங்கல், அதாவது உதயநிதி ஸ்டாலின் எடுத்துட்டு வந்து காமிச்சாரு பாத்தீங்களா, அந்த ஒரு செங்கல் அதோட தான் இருக்கு. இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் எல்லாம், எந்த நிதியும் ஒதுக்கப்படல அப்படின்றத இது வரைக்கும் வந்த தகவல். ஸோ இது மட்டும் இல்லாம இந்த மிஜா புயல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமா தாக்குச்சு. அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள்ல வெள்ள பாதிப்பு எல்லாம் ஏற்பட்ட போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேரிடர் காலத்துக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கன்னு சொன்னப்ப கூட 10 ரூபா கேட்டா அதுல ₹1 கூட கொடுக்கல. அந்த அளவுக்கு ஒரு மோசமா பேரிடர் காலத்துல கூட நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யல. உங்களுக்கு நாங்க வந்து தமிழ்நாடு உங்க பக்கம் என்டிஏ பக்கம் நின்று ஓட்டு போட்டு உங்களை வந்து உள்ள உட்கார வைக்கணும், வெற்றி உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? சோ மெட்ரோல தான் நம்மளுக்கு வந்து மறுத்தாங்க. சரி, ஓசூர்ல விமான நிலையம் வந்து கொண்டு வரணும், அதுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னா முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிருக்கு. பக்கத்துலயே பெங்களூரோடைய ஏர்போர்ட் இருக்கு, வெறும் 200 கிலோமீட்டர் தான் பக்கத்துல இருக்கு, அதனால அதை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பெங்களூருக்கும் ஓசூருக்கும் 200 கிலோமீட்டர், அதனால தர முடியாது. இப்ப டெல்லிக்கும் நொய்டாக்கும் எத்தனை கிலோமீட்டர் வித்தியாசம்? 75 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அப்ப அங்க மட்டும் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் ஆள்ற மாநிலத்துக்கு என்ன வேணாலும் செய்வோம், நாங்க ஆளாத மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டோம். குறிப்பா இவங்க வந்து தமிழ்நாட்டை திட்டமிட்டு வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம கீழடி, கீழடி வெளியே வந்துச்சுன்னா இத்தனை நாள் இவங்க உருட்டு இருந்தாங்களா, இந்த நாகரிகம் எங்க நாகரிகம் தான் பழசு அப்படின்ட்டு அந்த உருட்டெல்லாம் காலி ஆயிடும். கீழடி அகழ்வாராய்ச்சியை வெளிவர விடாம பண்றதுல ஒரு முக்கிய பங்கு பாஜக இருக்கு. இதுக்காகவே நாங்க வந்து என்ன பண்ணோம், என்டிஏக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஆட்சியில உட்கார வைக்கணும். இதெல்லாம் விட மாநில அரசை பத்தி எந்த கவலையுமே கிடையாது. இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு வளர்ச்சி திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த திட்டத்துல மகாத்மா காந்தியோட பேரை நீக்கிறது மட்டும் இல்லாம 40% நீங்க தான் இனிமே பங்களிப்பு கொடுக்கணும். ஏற்கனவே இவங்க கொண்டு வந்திருக்க பல ஸ்கீம்ல வெறும் மத்திய அரசோடைய பணம் மட்டும் இங்க செலவிட பண்ணல, மாநில அரசும் அதுக்கான பங்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. முன்னாடிலாம் நிதி கொடுப்பாங்க, அதுல இருந்து இவங்க மாநில அரசு செலவு செய்யும். இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கீமா கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமுக்கு மாநில அரசோட பங்கும் இருக்கு, 60%, 40%, 50% ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஆனா பேர் ஸ்டிக்கர் மட்டும் என்ன, பிரதம மந்திரி ஆவாஜான் யோசத்திட்டா அந்த மாதிரி ஏதோ பேரை வச்சு இவங்க பில்லு ஒட்டிக்கிறாங்க, இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. ஆனா காசு யார் கொடுக்குறா, நம்ம கொடுக்குறோம், நம்மளோட பேர் அதுல வெளியே வராது. பேர் என்ன, மோடிஜி செய்யறாரு அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி இது வரைக்கும் 100 நாள் வேலை திட்டத்துல மத்திய அரசு தான் வந்து நிதி கொடுத்துட்டு, இப்ப மாநில அரசுக்கு 40% வந்து தலையில போட்டிருக்காங்க. இனிமே நீங்க தான், நான் 40% கொடுக்கணும், நான் 60% கொடுக்குறேன் அப்படின்னு. சோ இது மேலும் நிதிச்சுமையை தன் மீது, அதாவது மாநில அரசு மீது இது வந்து ஏத்தி விடுற வேலை. இதை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்னாங்க, இல்ல நான் வந்து இதுக்கு ஆதரவான தரேன் பாராளுமன்றத்துல, ஆனா இந்த 40% நிதி இந்த மாநில அரசு கொடுக்கறது எங்க தலையில நீங்க வந்து கூடுதல் பாரத்தை ஏற்றி வைக்கிற மாதிரி, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் சொன்னாரு. சோ இது மட்டும் இல்லாம மீனவர்களுடைய பிரச்சனை, காவேரி நீர் பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அடிக்கிட்டே போலாம். இதுல
எதுக்குமே தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா ஒரு வாட்டி கூட இந்த பாஜக ஒன்றிய பாஜக அரசு செஞ்சதே கிடையாது. இப்படி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யற இந்த ஒன்றிய பாஜக அரசு பக்கம் இந்த தமிழ்நாடு மக்கள் போய் நிக்கணும் அப்படின்னு மோடிஜி அவர்கள் காண்ற இந்த கனவு வெறும் பகல் கனவா தான் இருக்க போது. 2014 இருந்து இவங்களோட ஒரே குறிக்கோள் தமிழ்நாட்டை எப்படியா நாசம் பண்ணணும், நாங்க கால் பதிக்கணும், நல்லா போயிட்டு இருக்க தமிழ்நாட்டை நாசம் பண்ணணும் அப்படின்னு தான் திட்டம் போட்டிருக்காரு. 2021 இதே டீம் ஃபார்ம் பண்ணி தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க. ஆஹா பாருங்க, திமுக எதிராக இருக்க எல்லா டீமையும் நாங்க ஒன்னா சேர்த்துட்டோம், இனி நாங்க தான் வெற்றி அப்படின்னீங்க. அந்த வெற்றி எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு 2021 தேர்தலோட முடிவே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டா வந்துச்சு. ஸோ இப்போ அந்த 2021 இருந்த அந்த டீம்ல இப்ப புதுசா யார் வந்து சேர்ந்திருக்காங்க, டிடிவி அவர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. டிடிவி அவர்களுக்கும் அப்படி என்ன ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல தமிழ்நாடு அளவுல. அதுலயும் இப்ப என்ன ஆச்சுன்னா, அவர் நேத்து தான் அவர் கட்சியில போய் சேர்ந்தாரு, அந்த கூட்டணியில போய் சேர்ந்தாரு. இன்னைக்கே அமமுகவுடைய பொதுச் செயலாளர் வந்து அந்த கட்சியை விட்டு வெளியே போய் திமுக சேர்ந்தார். இன்னும் 3 முக்கிய தலைகள் வந்து அமமுக இருந்து திமுக போயிட்டாங்க. என்னன்னா ஒரு கட்சி தலைவரும் போய் அங்க கூட்டணி வைக்கிறாங்க, அந்த கட்சியில இருக்க முக்கிய நபர்கள்லாம் வந்து திமுக இணைகிறாங்க. இனி யார கேண்டிடேட்டா நிறுத்துறதுன்னு இவங்களுக்கே தெரியல. சோ இன்னும் தேமுதிக மட்டும் தான் மிச்சம் இருக்கு. சோ அவங்களும் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. சோ 2026 தேர்தல் சொல்லிட்டோம். மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து என்டிஏ கூட்டணி பக்கம் தான் மோடிஜி சொல்ற மாதிரி நிக்கிறாங்களா, இல்ல மோடிஜியே பாய் பாய் குட் பை டாடா அப்படின்னு வீட்டுக்கு அனுப்ப போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.